ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே இந்த ஜோதிட கணிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கிறார்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாச்சியார் திருமொழி கேட்பது, படிப்பது வெற்றியை கொடுக்கும். தற்போது கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள் பார்த்தீங்கன்னா பிரவேசிக்க இருக்கின்றார். ஸோ அதனால் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு வருகின்றார். கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கின்றார். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா உண்டாக போகுது. அந்த ஒரு மாற்றங்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளாக இருக்க போகின்றதா, எந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்து தொடர்ந்து நம்ம இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இது மிக சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இதனை தசம அங்காரக அமைப்பு என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு மற்றும் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். இது மிகவும் அற்புதமான அமைப்புகளாகும். மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க. தொட்டது தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இறங்கிய காரியங்களில் எல்லாமே வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். வெளிநாடுகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்திகளானது கிடைக்குங்க. தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகளானது நீங்கும். தந்தை வழி உறவாள ஆதாயங்களானது உண்டு. வீண் விரயங்கள் குறையும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. மனதில் நீண்ட காலமாக யோசித்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்களால் ஆதாயங்களானது உண்டுங்க. அதேபோல் கோயில் கட்டுவது உள்ளிட்ட முயற்சிகளில் இருந்த தடைகளானது விலகக்கூடும். மேலுமே உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள், பாரங்கள் அனைத்துமே குறையக்கூடுங்க. தன்னம்பிக்கை, தைரியங்களானது அதிகரிக்கக்கூடும். யோக பலன்களை அதிக அளவில் நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்களால் ஆதாயங்களானது உண்டுங்க. கணவன் மனைவியினுடைய உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகளானது விலகி இப்பொழுது அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். காதல் உறவில் இனிமைகளானது கூடுங்க. புதிய காதலானது இப்பொழுது வெற்றிகரமாக மாறி திருமண நிலைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம், தொழிலில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. விவசாயம், விளைபொருட்கள் வியாபாரங்கள், ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது ஏற்றங்களை காணலாங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கக்கூடும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சகோதரிகளினுடைய உறவுகளால் அதிர்ஷ்டங்களானது ஏற்படும். உங்களுடைய சகோதரியுடன் இணைந்து செய்யக்கூடிய முயற்சிகளில் பிரம்மாண்ட வெற்றியானது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது விலகி அடுத்த கட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா செல்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். முதலீட்டில் 2 மடங்கு பார்த்தீங்கன்னா லாபங்களானது கிடைக்கும். எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. குலதெய்வத்தினுடைய அருளானது பரிபூரணமாகவே உங்களுக்கு உள்ளது. ஸோ உங்களுடைய குலதெய்வ கோயிலினுடைய பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்று வழிபடுவது அதீத அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செய்து கொள்வது சிறந்தது. அவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது பார்த்தீங்கன்னா நம்மளால் குலதெய்வத்தினுடைய ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும். மாதத்தில் ஒரு முறை நம்மளால் செல்ல முடியல அப்படின்னாலுமே கூட 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. அதே போல் மன அழுத்தங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தான் உண்டு தன் வேலைகள் உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லதுங்க. சட்டத்திற்கு புறமானவர்களுடன் தொடர்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலுமே காப்பாற்றிக் கொள்ளும் யோகங்களானது உண்டு.
நிறைய சுப விரயங்களானது பாக்கியங்களானது ஏற்படுங்க. அசையும் அசையா பொருட்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். தொழில் ரீதியாக ஆனந்தங்களானது ஏற்படுங்க. உத்தியோகத்திலும் வியாபாரத்திலுமே இருந்து வந்த சங்கடங்களானது தீரக்கூடும். உறவுகள் தொடர்பான விஷயங்களில் மேன்மைகளானது ஏற்படுங்க. அதே போல விடுபட்ட அம்பாளினுடைய வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். கடல் கடந்து தொலைதூரத்திற்கு விமானத்தில் சென்றாவது தெய்வ வழிபாடுகளை செய்து வருவீர்கள். பண வரவுகளானது நன்றாகவே இருக்குங்க. கடன் அமைப்புகளானது உங்களுக்கு தீரும். அதேபோல் யோக பலன்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் இது. காது, மூக்கு, தொண்டை தொடர்பான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. கண் பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு, பெருமாள் தாயாருடைய வழிபாடு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தவறாமல் இந்த ஒரு வழிபாடையும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் செய்துக்கோங்க. நிச்சயமாக இந்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தவறாமல் இந்த ஒரு வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் செய்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகள் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டமானது நன்மையானதாக இருக்க போகிறது. நானும் மோட்சகாரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தெய்வ அருளும் பெரியோரினுடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வேண்டுதலை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவதற்காக குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள். அதுவும் உங்களுடைய குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிம்மதியும் தெளிவுகளுமே உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால் அரசு வழி முயற்சிகளில் நிதானங்களானது உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையான செயல்பாடுகளை மேற்கொள்வது நன்மையாகும். தவறானவர்களினுடைய சிபாரிசுகளையும் தவறான வழிமுறைகளையுமே இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் மிகப்பெரிய சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்குங்க. வேலை பளுவினுடைய காரணமாக சிலருக்கு உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் போகும் என்றாலுமே அவை எல்லாமே மருத்துவத்தால் சீராகுங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றங்களானது அடையும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. வரவேண்டிய பணமானது வரும். யோகக்காரகன் ராகு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். முயற்சிக்கேற்ற முதலீட்டிற்கேற்ற லாபங்களானது வருங்க. பெரிய நிறுவனங்களை நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மேலுமே மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலமாக நீங்கள் அடையலாம். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவும் அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். மழலை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளினுடைய பலங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உள்ளதுங்க. தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தங்களுமே பார்த்தீங்கன்னா மறையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் சிந்தனையில் ஒரு தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் நிறையவே மனக்குழப்பத்தாலையும் மன அழுத்தத்திலையும் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நிவர்த்தியாகி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய சொத்துக்களையும் வாங்குவீர்கள். ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களினுடைய ஆசிகளையும் பார்த்தீங்கன்னா பெற போகிறீங்க. உங்களுடைய தோற்றத்தில் பொலிவுகளானது உண்டாகும். புத்திசாலித்தனத்தினுடைய நட்பை பெற்று பலனடைவீர். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி செயல்படக்கூடாது. கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கல்வியில் திருப்தியானது உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக வேலையாக அடைய வேண்டியதாக இருக்கும். புதிய பொறுப்புகளுமே சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இப்பொழுது அனுகூல பலன்கள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சகஜ நிலைகளானது காணப்படுங்க. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவலானது சேரும். அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இனிமையினால் நிறைய காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நேரங்கள்
மாற்றங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பஞ்சமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் நடப்பதனால உங்களுக்கு சுப பலன்கள் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் மிக ஈஸியாகவே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறந்தது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.